தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் இது அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதேபோல நாளை மறுநாள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் 4 நாட்களாக மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வேப்பம்பட்டில் உள்ள சென்சு நகர், கஜலட்சுமி நகர், தசரத நகர், ஜெய் அவென்யூ நகர், ராஜேஸ்வரி நகர், தேவி கருமாரியம்மன் நகர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து 4 நாட்களாக தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். இதேபோல் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உள்ள காந்திபுரம், புங்கத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரையில் கிருதுமால் ஆற்றில் தூர்வாராததால் மழைநீர் வெளியேற வழியின்றி பொன்மேனி பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. தொடர் மழையால் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிருதுமால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மேனி பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் கிருதுமால் ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதேபோல விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வாழைத்தோப்புகள் தண்ணீரில் மிதக்கின்றன. கிருதுமால் ஆற்றில் முறையாக தூர்வாரி பராமரிக்காததை பாதிப்புக்கு காரணம் என பொன்மேனி பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கால்வாயை தூர்வாரி தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் தரைப்பாலம் மூழ்கிய காட்சிகள் தான் இவை. தொடர் மழை மற்றும் ஏரியூர் கண்மாய்க்கு வரத்து அதிகரித்ததால் மணிமுத்தாற்றுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது. மேலும் தொடர் மழையால் மதகுப்பட்டி அருகே ஆலவிளாம்பட்டி பட்டமங்கலம் செல்லும் சாலையில் மணிமுத்தாறு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் கொட்டக்குடி, கருங்குளம், பட்டமங்கலம், வளையப்பட்டி, கண்டரமாணிக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் போஸ்டல் டெலிகிராம் காலனி பகுதியில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் புகுந்தது. தேங்கிய மழைநீரில் நாய் ஒன்று செத்து மிதந்ததால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதேபோன்று தூத்துக்குடி மாநகரில் உள்ள PNT காலனியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் தவித்தனர். வருஷம் இதே இதாக தான் இருக்குது. ஒரு கடைக்கண்ணிக்கு எங்கேயுமே போக முடியல. பாத்ரூம் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாமே நிறைஞ்சிருது.
பாதாள சாக்கடை அது இதுன்னு தோண்டியிருக்காங்க. தோண்டினாலும் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பயிர் சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். விரிச்சுடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவம்பாத்தூர் மற்றும் உடையார்குளம் இடையே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் பாய்கிறது. இதனால் உடையார்குளம், அழியாப்புலி, சும்பி ஒலி ஆகிய கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கலுங்குப்பட்டியில் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் நிரம்பி வடிகிறது. இதனால் கலுங்கு வழியாக அருவி போல தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது. கண்மாயில் இருந்து வெளியேறும் நீர் மணிமுத்தாற்றில் வெள்ளமாக பாய்கிறது. இதனிடையே மணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தேவகோட்டை அருகே சருகணி, மாரிச்சான்பட்டி இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தொடர் கனமழையால் தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் மழையால் திருவையாறு சுற்றுவட்டாரத்தில் விளைநிலங்கள் ஏரி போல மாறியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு, காட்டுக்கோட்டை, கண்டியூர், அரசூர் உள்ளிட்ட இடங்களில் நடவு செய்த 30 நாட்களேயான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரை வெளியேற்ற அரசு அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தண்ணி நின்று எல்லா பயிர்களும் அழிவு போச்சு. அதோட வடிகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு முதன்மை காரணம் வடிகால் வசதி இல்லாதது தான். வருவாய்த்துறையில இருந்தும் வீடியோவும் பார்வையிட்டாங்க. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மழை பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண வடிகால் அமைக்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நடவு செய்து 60 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இன்னும் 10 நாளாக அப்ப இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். விவசாயிக்கு ஏக்கருக்கு 50,000 கொடுத்தே ஆகணும். வடிகால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் தேங்கியதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். காட்டாற்று வெள்ளம் விளைநிலங்களில் பாய்ந்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 1800 ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கஞ்சம்பட்டி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கமுதி அருகே உள்ள கோரப்பள்ளம், ராமசாமிப்பட்டி, நீராவி உள்ளிட்ட கிராமங்களிலும் கடலாடி வட்டத்தில் உள்ள நல்லாம்பட்டி, வாழம்பட்டி, ராமலிங்காபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சாகுபடி செய்துள்ள தக்காளி, வாழை, வெங்காயம், உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 3 நாட்களாக தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். காஞ்சி போன கம்மா பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் பூராமே மருகா உடலாம் ஆகிப்போச்சு. மிளகாய் சாகுபடி பண்ணது பூராமே முங்கிருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. அதே மாதிரி வாழை, தக்காளிலாம் நம்மளுக்கு டெய்லி ஒரு 500 கிலோ 1000 கிலோ வந்துகிட்டு இருந்துச்சு. முற்றிலுமாக அது பூரா பெத்தம் பறிக்க ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே துப்புரா போயிடுச்சு. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ராமச்சந்திராபுரம், சுப்பையாபுரம், லட்சுமிபுரம், முத்தையாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம், உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அருந்தபபுரம், அம்மாப்பேட்டை, தோப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்தன. இதற்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் வயல்லேன்னு ஊருக்கு இதாக பைக்கல் பண்ணால் இன்னைக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு 70-80,000 ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு தடுமாறி போய் நிற்கிறோம். ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தில்லை விளக்கு காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். 3 நாட்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். இந்த ஊரில் பயன்படுத்த தண்ணி சாக்கடை கலந்துருக்கு. தண்ணி யாரும் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் பார்க்கல. அது கண்டு காணாமல் இருக்காங்க. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 10,500 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த ஏலத்தூர் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு உரிய பாதை இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை இடுப்பளவு தேங்கிய நீரில் சுமந்து செல்லும் நிலை தொடர்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேலூர் கிராமத்தில் உயிரிழந்த செல்வகுமாரி என்பவரின் உடலை ஆபத்தை உணராமல் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தடுப்பணை சுவர் மீது ஏறி நடந்து சென்றனர். 2 தசாப்தங்களுக்கு பிறகு ஆற்றில் தண்ணீரை பார்ப்பதே மகிழ்ச்சியாக இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இது மூலம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இப்போ இடையில இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது. எங்கள் கிராமமே ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்குது. தடுப்பணையில் திறக்கப்பட்ட தண்ணீரில் மீன்பிடித்து கூடை கூடையாக அள்ளிச் சென்றனர். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிதான் 200 தொகுதிகளில் வெல்லப்போவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்று இருமாப்புடன் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாகவும் அவர்களது கனவு பலிக்காது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அதிமுக கூட்டணிதான் 200 தொகுதிகளில் வெல்லப்போவதாக தெரிவித்தார். இன்னொரு திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும்னு. ஏதோ கனவுல வந்திருக்கோம், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கோம், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள இடத்திற்கு சென்று 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று இருமாப்போடு கனிமொழி சொல்லி பார்க்கட்டும் எனவும் இபிஎஸ் சவால் விடுத்தார். 14 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் 2026ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வருவோம் எனவும் அதிமுகவினருக்கு இபிஎஸ் அறிவுரை வழங்கினார். அதிமுகவை பார்த்து ஆளும் திமுக அரசுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தான் பேசியதை பார்த்து ஸ்டாலின் ஆடி போய்விட்டதாக குறிப்பிட்டார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் ஒரே கொள்கை என்றால் எதற்கு தனித்தனி கட்சிகள் எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு, அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி கேட்பதே இல்லை எனவும் இபிஎஸ் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் பேசிய அவர் 2014ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டில் பாஜக குறைவான வாக்குகளை பெற்றதாக புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கிறது இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024 18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக தலைமையில் மக்கள் விரும்பும் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும், மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். 234 தொகுதிகளிலும் ஜனவரி மாதம் இறுதியில் இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா சிலை வைப்பது என்று மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக கூறி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தியும், சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க திமுக அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திமுக அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக அதிமுக பொதுக்குழுவில் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா, ரத்தன் டாடா, புத்ததேவ் பட்டாச்சாரியா உட்பட 2004 பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், முட்டை மசாலா என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திருமண விருந்தை மிஞ்சும் அளவிற்கு நிர்வாகிகளுக்கு உணவு பரிமாறப்பட்டது. சென்னை அடுத்த வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிமுக நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் 6000 பேருக்கு அசைவ உணவும் 700க்கும் அதிகமானோருக்கு சைவ உணவும் பரிமாறப்பட்டது. அசைவ உணவு பட்டியலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா உள்ளிட்ட உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன. அதேபோல சைவ பிரியர்களுக்கு வெஜ் பிரியாணி, பருப்பு வடை, அப்பளம், மோர்குழம்பு, வத்தக்குழம்பு, தக்காளி ரசம் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன. கடந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் தரமில்லாத உணவு வழங்கப்பட்டதாக தொண்டர்கள் புகார் கூறியதை அடுத்து பொதுக்குழு கூட்டத்தில் உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது அதிமுக தலைமை. அதிமுகவின் கட்டுக்கதை மற்றும் கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் திமுக அரசின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலம் களங்கம் சுமத்துவிடலாம் என்று கற்பனை கோட்டையை எடப்பாடி பழனிசாமி கட்டியிருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள RS பாரதி, அதிக மழை பெய்தபோதும் ஏரி குளங்களில் நீரை தேக்கி மழைநீர் வீணாவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை கொடுக்க காரணமே அதிமுக தான் என்றும், தற்போது மறைமுகமாக பாஜகவோடு கூட்டணியில் உள்ள அதிமுக மத்திய அரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்றும் கூறியுள்ளார். அதிமுகவின் கண்துடைப்பு கண்டன கதைகளை தமிழ்நாட்டு மக்கள் துளியும் நம்பப்போவதில்லை என்றும், பழனிசாமியின் துரோகத்தையும் மறக்கப் போவதில்லை என்றும் RS பாரதி காட்டமாக விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வெள்ளத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூசைபாண்டியாபுரம், மங்களகிரி விலக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்த கனிமொழி அப்பகுதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து 3வது மைல் பகுதியில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனை மழைநீர் சூழ்ந்த நிலையில் கனிமொழி வெள்ளத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்தார். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுக்குழு சண்டையில்லாமல் நடப்பதே பெரிய விஷயம் என விமர்சித்தார். அதிமுக பொதுக்குழுவில் பெஞ்சல் புயலில் தமிழக அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. இதனிடையே நிவாரணப் பணிகள் குறித்து கனிமொழியிடம் தொலைபேசியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவர்ஜுனா அறிவித்துள்ளார். கட்சிக்கு முரணான கருத்துக்களை கூறியதால் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனாவை 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்து விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கடிதம் ஒன்றை ஆதவர்ஜுனா அனுப்பியுள்ளார். அதில் விசிகவின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் தனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவிற்கு மறைமுக திட்டங்கள் உள்ளதாக திருமாவளவன் கூறிய நிலையில் கட்சி வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி தனக்கு வேறு எந்த செயற்திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். தனக்குள் எழுந்த நியாயமான கோபங்கள், கருத்துக்கள் விவாதப் பொருளாக மாறுவதாகவும், அது ஒரு கட்டத்தில் தனக்கும் கட்சியின் தலைவரான தங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் இருந்து 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தன்னை பற்றி தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க விசிகவில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலையை கருதியே எடுத்துள்ளேன் என்றும், இனிவரும் காலங்களில் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் என ஆதவ் அர்ஜுனாவின் விலகல் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் குறித்து
அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது. அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை. மேலும் ஒரு அமைப்பின் நடைமுறை பற்றிய புரிதல் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். பொது வாழ்வில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக முக்கியமானது. அந்த வாய்ப்பை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். இந்த முடிவும் அவசரமான முடிவுதான். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த முடிவும் அவசரமானது என கூறியவர் அவருக்கு பக்குவம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருப்பதே தமக்கு மகிழ்ச்சி என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தன்னை சுற்றி ஏராளமான விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவை தன்னை எப்படியாவது காலி செய்துவிட வேண்டும் என்ற சக்திகளின் சதி என்றும் கூறினார். சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பகத்தன்மை மீது நீங்க கை வைத்திருக்கிறீர்கள். ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தார். அந்த அரசியல் தெரியாது. திமுகவை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சக்திகள் தன்னை ஒரு தூதாக பயன்படுத்தி அதை நிறைவேற்றிவிட நினைப்பதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தாக்குதல் என் மீது நடத்தப்படும். திமுகவிடம் ஒன்றை பேசிக்கொண்டு மறைமுகமாக இது ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை என் மீது எழுப்புகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்பொழுதும் சனாதனத்திற்கு எதிராக இருக்கும் என்று பேசிய அவர் எந்த சூழ்நிலையிலும் சனாதன சக்திகள் இருக்கும் அணியில் விசிக இடம் பெறாது என்றார். EVKS இளங்கோவனின் இறுதி ஊர்வலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் EVKS இளங்கோவன் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை காலமானார். இந்த நிலையில் EVKS இளங்கோவன் உடலுக்கு 2வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்களும் இறுதி மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் EVKS இளங்கோவன் வீட்டில் இருந்து முகலிபாக்கம் வரை நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து காவல்துறையினரின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க EVKS இளங்கோவனின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் EVKS இளங்கோவனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்துள்ள செக்கானூரணியில் நாயின் காலில் பேருந்தை ஏற்றியது தொடர்பான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செக்கானூரணி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நமச்சிவாயம் திருமங்கலம் சோழவந்தான் வழித்தடத்தில் அரசு பேருந்தை இயக்கியுள்ளார். அப்போது சோழவந்தான் பேருந்து நிலையம் அருகே திடீரென குறுக்கே வந்த நாயின் மீது நமச்சிவாயம் பேருந்தை ஏற்றியதாக கூறப்படுகிறது. இதில் நாயின் காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் நமச்சிவாயம் எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பேருந்தை செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மதுரை மண்டல போக்குவரத்து கழக அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் கிளை மேலாளர் ஓட்டுநர் நமச்சிவாயத்தை பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் பணியிடை நீக்க நோட்டீஸை நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி நமச்சிவாயம் ஆதங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது அந்த நோட்டீஸ் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் இன்று தாயகம் திரும்புகிறார். இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் டிங் லிரேனை வீழ்த்தி 18 வயதேயான தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் வரலாறு படைத்தார்.
அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி, எலன் மஸ்க் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவருடைய சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் பரிசை அறிவித்தது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தும் குகேஷை தொலைபேசியில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக உலக சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்று போட்டியில் டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரரின் பெயரிலான RF என்ற சின்னம் இடம்பெற்ற மேலங்கியை அணிந்து குகேஷ் விளையாடினார். குகேஷின் வெற்றியோடு சேர்த்து டென்னிஸ் ரசிகர்கள் இதனையும் கொண்டாடி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய பட்டியலிடப்பட்டிருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திருத்த மசோதாவை நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதியில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள திருத்தி அமைக்கப்பட்ட பட்டியலில் இருந்து 2 மசோதாக்கள் குறித்த தகவல் இடம்பெறவில்லை. மேலும் துணை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு இன்று நடத்தப்படும் என மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வார இறுதியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதாவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலில் குடும்பத்துடன் மக்கள் குவிந்தனர். அவர்கள் மெயினருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்ததுடன் காவிரி ஆற்றில் குடும்பத்துடன் பரிசல் பயணம் மேற்கொண்டனர். பலர் ஆயில் மசாஜ் செய்து கொண்டு மீன் சமையலை வாங்கி ருசித்து மகிழ்ந்தனர். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு நிலவியதால் அருவிகளில் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. கோவை ஆர்எஸ்புரத்தில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியின் காட்சிகள் தான் இவை. கோவையில் 1 வருடத்திற்கு பிறகு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆர்எஸ்புரத்தில் 3வது வாரமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. ஃபேமிலிஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும். டிஜே மியூசிக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். சண்டேஸ் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தொடர்ந்து 3வது நாளாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 13ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த நிலையில் தொடர்ந்து கிரிவலம் சென்றனர். இந்நிலையில் 3வது நாளாக கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. கிரிவலத்தை ஒட்டி 15,000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் 1886 அடி உயரத்தில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மெய்வழிச்சாலையிலும் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மெய்வழிச்சாலை பொன்னரங்க தேவாலயத்தில் ஒரே நேரத்தில் 10,000 விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டன. இதில் வெளி மாநிலங்களிலிருந்து சுமார் 5,000 பேர் வந்த நிலையில் மெய்வழி ஆண்டவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு கடந்த 29 நாட்களில் 22,67,000 பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். சபரிமலை மண்டல மகரவிளக்கு சீசன் டிசம்பர் 14ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இது தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம்போர்டு தலைவர் PS பிரசாந்த் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது கடந்த ஆண்டை விட 4,51,043 பக்தர்கள் அதிகமாக வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் அரவணை விற்பனை மூலம் 163 கோடியே 89 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் காணிக்கையாக 52 கோடியே 27 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட 22,76,000 ரூபாய் அதிகமாக வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் டிசம்பர் 22ஆம் தேதி ஆரன்முளாவில் இருந்து புறப்படும் தங்கையங்கி ஊர்வலம் 25ஆம் தேதி சன்னிதானம் வந்தடையும் என்றார். ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் குறித்த அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் கைது செய்யப்பட்டார். திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் மீது ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு வீடியோ வெளியிட்டதாக புகாரில் தெரிவித்திருந்தார். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஸ்ரீரங்கம் ரங்கராஜனை கைது செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் ஏற்கனவே பல்வேறு அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். கோவில்கள் தொடர்பாக பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடர்ந்துள்ள இவருக்கு நீதிமன்றமும் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனைவி தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து சிங்கப்பூரில் இருந்த கணவரும் உயிரை மாய்த்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தில் வசிக்கும் மனைவி வீடியோ கால் பேசிய சில நிமிடங்களில் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து சிங்கப்பூரில் வசித்த கணவரும் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்தியானல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கௌரி தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். திருமணமாக 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் பன்னீர்செல்வம் சிங்கப்பூரில் தங்கி பணிபுரிந்து வந்தார். கடந்த மாதம் பன்னீர்செல்வம் ஊருக்கு வந்து குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு சென்ற நிலையில் சனிக்கிழமையன்று மனைவியுடன் வீடியோ காலில் பேசியுள்ளார். அப்போது ஏதோ வாக்குவாதம் நிகழ்வே கோபத்தில் போனை வைத்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் பின்னர் கௌரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே மனைவி இறந்த செய்தி எட்டியதும் சிங்கப்பூரில் தான் தங்கியிருந்த அறையில் பன்னீர்செல்வம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது உறவினர்களுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிள்ளைகளுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. 2 பொம்பளை பிள்ளையோ எல்லாம் ப்ளீஸ், சின்ன பிள்ளையோ 4 வயசு 2 வயசு, அம்மா எங்க அப்பா எங்கன்னு கேட்குது. எங்களால் பதில் சொல்ல முடியல. எங்களால் பார்த்துக்கிற நிலைமையும் நாங்களும் இல்லை. பன்னீர்செல்வத்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உறவினர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் கௌரியின் உறவினர்களிடம் துணை ஆட்சியர் ரஷ்மி ராணி விசாரணை நடத்தியுள்ளார். திருப்பூரில் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு சென்றதால் ஏற்பட்ட விபத்து பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகரில் தனியார் பேருந்துகளிடையே யார் முந்திச் செல்வது என்ற போட்டி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் பல்லடம் சாலையில் போட்டி போட்டுக் கொண்டு சென்ற 2 தனியார் பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. நல்வாய்ப்பாக பெரிய விபத்து நேராத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பேருந்தை நிறுத்தி 2 பேருந்துகளின் ஊழியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனியார் பேருந்துகளின் இத்தகைய செயல்பாடுகளால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டிய செர்லபல்லி கிராமத்தில் சிறுத்தை ஒன்று இரவில் நடமாடுவதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக ராதாகிருஷ்ணன் என்பவர் வளர்த்து வந்த 3 மாத ஆட்டுக்குட்டியை சிறுத்தை தூக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரி மற்றும் விவசாயிகள் சிறுத்தையை கண்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடயங்களை சேகரித்தனர்.
இந்நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரில் மணலை அள்ளுவதற்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்ட காட்சிதான் இது. தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருடர்களை தண்டிக்கும் விதமாக இளநீரை கள்ளராக பாவித்து அரிவாளால் வெட்டப்பட்டது. அந்த இளநீர் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கனகனேந்தல் நாகம்மாள் புத்துக்கோயில் 6ஆம் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவுக்காக மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். ஊட்டியில் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் சாட்சிய பேரணியின் கண்கவர் காட்சிதான் இது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்தவர்களால் சாட்சிய பேரணி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் உதகையில் நேற்று நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பொதுமக்களை உற்சாகப்படுத்தினர். இதேபோன்று திருவாரூரில் நடைபெற்ற பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியை தொடர்ந்து கீழ வீதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுவர் சிறுமிகள் உற்சாகமாக நடனமாடினர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கேக் வெட்டி இனிப்புகளும் பரிமாறப்பட்டன. அரசுக்கு சொந்தமான உணவகத்தை விக்னேஷ் சிவன் வாங்க முயற்சித்ததாக வெளியான தகவலுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான உணவகத்தை தான் விலைக்கு கேட்கவில்லை என இயக்குநர் விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் சிவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான உணவகத்தை விலைக்கு கேட்டதாக பரவி வரும் செய்திகளுக்கு விளக்கம் அளிக்க விரும்புவதாகவும், தனது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திற்காக புதுச்சேரி விமான நிலையத்தை பார்க்கவும் அங்கு படப்பிடிப்பை நடத்த அனுமதி கோர சென்றதாக கூறியுள்ளார். மேலும் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரை காண சென்றதாக கூறியுள்ளார். அப்போது தன்னுடன் வந்த மேலாளர் அமைச்சருடன் உணவகத்தை விலைக்கு வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அது தவறுதலாக தன்னுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் விக்னேஷ் சிவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான மீம்ஸ்கள் வேடிக்கையாக இருந்ததாகவும், அதே நேரம் தேவையற்றது என்றும் விக்னேஷ் சிவன் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான சீகல்ஸ் உணவகத்தை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அடுத்த கொடிக்கம்பத்தில் தனியார் பின்னலாடை நிறுவனம் முன் நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிளை மதுபோதை ஆசாமி திருடிச் செல்லும் வீடியோதான் இது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு கொடிக்கம்பம் பகுதியில் இயங்கி வரும் பின்னலாடை நிறுவனத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த விஜு என்பவர் பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் விஜு தனது அலுவலகத்தின் முன் சைக்கிளை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். மதிய உணவு இடைவேளையின் போது வெளியே வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சியாக நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் சைக்கிளை காணவில்லை. உடனடியாக தனது அலுவலக சிசிடிவி கேமராவை பார்த்தவர் மதுபோதை ஆசாமி தள்ளாடியபடி தனது சைக்கிளை திருடிச் சென்றதை கண்டறிந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் கஜகஸ்தானை சேர்ந்த பெண்ணுக்கும் அரியலூரை சேர்ந்தவருக்கும் சீர்திருத்த திருமணம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியை சேர்ந்த விமான பொறியாளரான பிரபாகரன் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த ஐட்டானா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து கடலூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாட்டில் இருவரும் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி இவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தார்.
தருமபுரி மாவட்டம் பொம்மிடி கோயிலில் நடந்த திருக்கல்யாண விழாவுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. கார்த்திகை பௌர்ணமி நாளை ஒட்டி பொம்மிடி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்திற்கு அப்பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் சீர்வரிசை அளித்தனர். மேளதாளங்கள் முழங்க 281 வகையான பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். திருக்கல்யாணத்திற்கு வந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டதை அடுத்து சீர்வரிசை வழங்கிய இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் திருமண தாம்பூலம் வழங்கப்பட்டது. மகாராஷ்டிரா அமைச்சரவையில் 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மகாராஷ்டிராவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசின் அமைச்சரவை விரிவாக்கத்தில் 39 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் 19 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவில் 11 பேரும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் 235 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்த நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் சட்டமன்ற குழு தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் நாக்பூரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யாருக்கு எந்த துறை என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில உள்துறையை ஏக்நாத் சிண்டே கோரும் நிலையில் அவருக்கு பொதுப்பணி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகிய துறைகள் ஒதுக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. அதேபோல அஜித் பவாருக்கு நிதித்துறை ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற சென்னை பத்திரிகையாளர் சங்க தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. கடந்த 1972ஆம் ஆண்டு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் தொடங்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக 1999ஆம் ஆண்டு நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. அதன் பின் ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது தேர்தல் நடைபெற்றுள்ளது. ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி V. பாரதிதாசன் தலைமையிலான குழு சென்னை பத்திரிகையாளர் சங்க தேர்தலை நடத்தியது. காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மொத்தம் 91.21% வாக்குகள் பதிவாகின. 1371 பேர் வாக்கு செலுத்திய நிலையில் மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்து பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தலைவர் பதவிக்கான போட்டியில் சுரேஷ் வேதநாயகம் மொத்தம் 659 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து துணைத் தலைவராக மதன் 599 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட அசீப் முகமது 734 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மேலும் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட மணிகண்டன் 803 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்ட அச்சன் கோயில் ஐயப்ப சுவாமியின் திரு ஆபரண பெட்டியை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். கேரள மாநிலம் அச்சன் கோயில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் மகா உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. உற்சவ விழாவை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிப்பதற்காக புனலூரில் உள்ள அரசு கருவூலத்தில் இருந்து திரு ஆபரண பெட்டி கொண்டுவரப்பட்டது. புனலூர் அச்சன் கோயில் வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் தென்காசி வழியாக திரு ஆபரண பெட்டி கொண்டு செல்லப்படுகிறது. அதன்படி தமிழக கேரள எல்லையில் உள்ள புளியரை வழியாக தென்காசி கொண்டுவரப்பட்ட திரு ஆபரண பெட்டி பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு சாத்தப்படும் தங்கவாள், கிரீடம், மணிமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அடங்கிய திரு ஆபரண பெட்டியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். இரு மாநில போலீசாரின் பாதுகாப்புடன் திரு ஆபரண பெட்டி அச்சன் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நூலிலையில் உயிர் தப்பினோம் என்பதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட காட்சிதான் இது. கன்னியாகுமரி மாவட்டம் மாத்திக்கோடு அருகே நடுரோட்டில் அமைதியாய் சென்று கொண்டிருந்த கார் தாறுமாறாக ஓடி திடீரென்று வெகு வேகமாய் விருட்டென்று பாய்ந்தது. அந்த கார் அவ்வாறு வேகமாய் பாய போகிறது என்பதை அறியாமல் சில நொடிகள் முன்பு 2 வீலரில் இருந்து புறப்பட்ட ஒருவர் உயிர் தப்பினார். மற்றொருவர் கண்ணிமைக்கும் நேரத்திற்கும் குறைவான தருணத்தில் தனது காலை நகர்த்த உயிர் தப்பினார். எனினும் சர்வேஸ்வரன் என்ற அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து
சம்பவத்தை நிகழ்த்தியவர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலூரைச் சேர்ந்த கிறிஸ்டல் ஜபி. நாகர்கோவில் சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது மாத்திக்காடு பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஓடியதில் காரை ஓட்டிய பெண்ணும் படுகாயமடைந்தார். அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து கருங்கல் காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை அண்ணாநகர் டவர் பூங்காவில் இரும்பு கம்பிக்கிடையே சிக்கிய குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. சென்னை அண்ணாநகர் டவர் பூங்காவில் தடுப்பு இரும்பு கம்பிகளுக்கிடையே சிக்கிய குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. சென்னையின் பொதுமக்களின் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக உள்ள இடம் அண்ணாநகரில் உள்ள டவர் பார்க். இங்குள்ள பழமை வாய்ந்த டவரை சுற்றி பார்க்கவும் பூங்காவில் பொழுதை கழிக்கவும் விடுமுறை நாட்களில் மக்கள் அதிகம் வருவது வழக்கம். இந்த நிலையில் குடும்பத்துடன் டவர் பார்க்கிற்கு வந்த குழந்தை ஒன்று டவர் பார்க்கிங் பக்கவாட்டு கம்பிக்குள் தலையை விட்டு வேடிக்கை பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த குழந்தையின் தலை இரும்பு கம்பிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டது. பின்னர் பெற்றோரும் அங்கிருந்த மக்களும் சேர்ந்து லாவகமாக குழந்தையின் தலையை கம்பியில் இருந்து வெளியே எடுத்தனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள மேற்கிந்திய தீவுகளின் மகளிர் கிரிக்கெட் அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் மும்பையில் நடைபெற்ற முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி இந்தியாவை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக இந்திய வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 73 ரன்கள் எடுத்தார். 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி தொடக்கம் முதலை தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 146 ரன்கள் மட்டுமே எடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் இந்திய மகளிர் அணி முன்னிலை வகிக்கிறது. சீனாவிலிருந்து 2 பாண்டா கரடிகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள பூங்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டன. நட்பு நாடுகளுக்கு பாண்டா கரடிகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா பரிசளித்து வருகிறது. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவுக்கு ஜிங்க்வி மற்றும் ஈலான் என்ற 2 பாண்டா கரடிகளை சீனா வழங்கியுள்ளது. விமானம் மூலம் இந்த பாண்டாக்கள் அடிலைடுக்கு அழைத்துச் செல்லப்பட்டன. அங்குள்ள பூங்காவில் இவை பராமரிக்கப்பட உள்ளன. சில நாட்கள் இந்த பாண்டாக்களை தனிமைப்படுத்தி கண்காணித்த பின்னர் அவற்றை பூங்காவில் விட திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த பூங்காவில் 2 பாண்டா கரடிகள் உள்ளன. 2009ஆம் ஆண்டு அவை கொண்டுவரப்பட்ட நிலையில் அதன் பின்னர் அந்த பூங்காவின் பார்வையாளர்கள் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது.